வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 2.2ல 4th sum பார்க்க போறோம். கீழ்காணும் தசம விரிவுகளை விகிதமுறு எண்களாக எழுதுக. Write the following decimal expansions as rational numbers. அதாவது கொடுத்திருக்கிறது தசம விரிவுகளாக கொடுத்திருக்காங்க. அதாவது decimal expansionல கொடுத்திருக்காங்க. நாம இதை என்ன பண்ணணும்னா a by b ஃபார்ம்ல rational numbers அப்படினா நம்ம என்ன பண்ணுவோங்க பின்ன வடிவில மாத்தி எழுதுவோம். fraction ஃபார்ம்ல மாத்தி எழுதுவோம் இல்லீங்களா? அந்த மாதிரி நாம மாத்தி எழுதணும். ஃபர்ஸ்ட் நாம இதை என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா x சமம் அப்படி எடுத்துக்க போறோம். அப்புறம் 0 பாயிண்ட் இந்த பார் எந்த நம்பருக்கு மேல போட்டுருக்கோ அந்த நம்பர் ரிப்பீட்டடா வருதுன்னு சொல்லிருக்கிறதுனால நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்க போறோம். 24 24 னு ஒரு 3 டைம்ஸ் ஒரு 4 டைம்ஸ் நம்ம எழுதிக்கலாம் எக்ஸெட்ரா. ஆக்சுவலா நமக்கு a by b ஃபார்ம்ல வரணும் அப்படினா இந்த புள்ளிக்கு மேல இதெல்லாம் 0வா மாறிடும் இல்லீங்களா? அப்படி மாறணும் அப்படினா எத்தனை நம்பர் திரும்ப திரும்ப வருது பாருங்க. ரெண்டு நம்பர் திரும்ப திரும்ப வருது. அதனால இந்த ஈக்குவேஷனை ரெண்டு பக்கமும் 100 ஆல் ரெண்டு டிஜிட் திரும்ப வருது அப்படிங்கும்போது 100 ஆல பெருக்கினா தானே ரெண்டு இலக்கம் தள்ளி அந்த புள்ளி போகும் அப்படின்றதுனால நம்ம 100 ஆல இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு சைடுலயும் 100 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப இங்க என்ன ஆயிடும் அப்படினா 100x ஆகும் லெஃப்ட் சைடுல. ரைட் சைடுல என்ன ஆகும் 100 into 0.2424 எக்ஸெட்ரா அப்படின்னு வரும் இல்லைங்களா? இப்போ இந்த 100 ஆல இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த புள்ளி இங்க போயிடும் இல்லைங்களா? என்ன கிடைக்கும் இப்போ 24.242424 எக்ஸெட்ரா அப்படின்னு கிடைக்குங்களா? இங்க என்ன இருக்கு 100x. இப்போ நாம என்ன பண்றோம், இது 24.242424 வந்துருச்சா? இப்போ இந்த x எடுத்து கீழே எழுத போறோம். x is equal to பாருங்க 0 point இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நேரா வரும்ங்கிறதுனால 0 பாயிண்ட் பாருங்க இத 24 அப்படின்னு ஒரு மூணு வாட்டி எழுதிட்டோம் அவ்வளவுதாங்க. இப்போ இதுல இருந்து இதை கழிக்க போறோம். இந்த 100x ல இருந்து ஒரு x கழிக்க போறோம். என்ன கிடைக்கும் 99x equal to இங்க பாருங்க 24 ல இருந்து 24 போயிடும், 24 ல இருந்து 24 அந்த மாதிரி பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே 0வா மாறிடும். ஓகேங்களா? இங்க மட்டும் என்ன இருக்கும் 24 பாயிண்ட். பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா நம்ம பாயிண்ட் வைக்க தேவையில்லை, 0வும் எழுத தேவையில்லை, விட்டுறலாம். சோ 99x equal to 24 அப்படின்னு கிடைக்குது. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னா 24/99. மேலையும் கீழையும் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ண போறோம். 3 ஆல பண்ணலாம். 3 8s are 24, 3 3s are 9, 3 3s are 9. இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. So 8/33 தான் இதுக்கு ஆன்சர். எதுக்கு இந்த क्वेश्चनக்கு தான். அதாவது 0.24 bar equal to 8/33 is the answer for this question. ரெண்டாவது கேள்விக்கு வரோங்க. நம்ம இதுல பார்த்தா எப்படின்னா 2.327க்கு மேல பார் வந்திருக்கு. நம்ம எதுவா இருந்தாலும் x equal to 2 எதுக்கு மேல பார் வந்திருக்கோ அதை ரிப்பீட்டடா ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ எழுதிக்கலாம் நம்ம. ஸோ 327 எக்ஸெட்ரா அப்படின்னு மூணு வாட்டி எழுதிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா இதுல 3 டிஜிட் திரும்ப திரும்ப வந்திருக்கு. இதுல 2 டிஜிட் திரும்ப திரும்ப வந்ததுனால நம்ம 100 ஆல பெருக்கணும். இங்க 3 டிஜிட் திரும்ப திரும்ப வரதுனால ரெண்டு சைடையும் 1000 ஆல மல்டிப்ளை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சோ 1000x equal to 1000 into 2.327 எக்ஸெட்ரா அப்படின்னு போகும் இல்லைங்களா? இப்போ இங்க என்ன ஆயிடும், இது 1000x அப்படியே தான் இருக்கும். பட் இந்த சைட்ல ரைட் சைட்ல என்ன ஆகும், இந்த புள்ளி இங்க போயிடும் இல்லைங்களா? அப்போ 2327.327 அப்படின்னு நமக்கு எவ்வளவு தேவையோ அவங்க பின்னால எழுதிக்கலாம். நம்ம 3 தேவை போதும் விட்டுலாம். அப்புறம் x எடுத்து கீழே எழுதிட்டோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா 2.327 அப்படின்னு நம்ம மேல எவ்வளவு இருக்கோ அவ்வளவு டைம்ஸ் எழுதினா போதும் எழுதிட்டோம். கீழே வாங்க. இப்ப இதுல இருந்து இதை கழிக்க போறோம், சப்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னா 1000xல ஒரு x போயிடுச்சுன்னா 999x இல்லைங்களா? ஈக்குவல் டு பாருங்க இதெல்லாம் ஜீரோஸ் ஆயிருமா புள்ளிக்கு அப்புறம் 0 0 0 ஆயிடுங்களா? ஸோ இங்க 7ல 2 போச்சுன்னா 5. ஸோ 2325 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த புள்ளிக்கு அப்புறம் 0 வருதுனால புள்ளியும் விட்டுறோம், 0வும் விட்டுறோம். ஸோ x is equal to 2325/999. கீழே இருக்கிறது 3 ஆல டிவைட் பண்ணணும்னு பார்த்தாவே தெரியுது. மேல இருக்கிறத செக் பண்றோம். ரெண்டையும் மூணையும் கூட்டுறோம். 5 6 7 7 5 12 கரெக்ட். 12 வந்தப்போ 3 ஆல டிவைட் ஆகும். ஸோ 3 7s are 21ங்களா? மறுபடியும் மிச்சம் 2, மறுபடியும் 7 வாட்டி 21, மறுபடியும் மிச்சம் 1 5 5. சரி, அதே போல கீழே 3 3 3 போட்டோம். மறுபடியும் மேல இருக்கிறது செக் பண்றோம். 3 ஆல டிவைட் ஆகுமான்னு 7 கூட்டினா 14,
14 5 கூட்டினா 19, 19ங்கிறது மூணாவது வாய்ப்பாடு இல்லை, அதனால மேலே இருக்கிறது டிவைட் ஆகாது. Therefore x is equal to 775 by 335. அதாவது x என்ன 2.327 bar. அதுதான் கேள்வி. அதனோட ஆன்சர் 775 by 335 அப்படின்னு ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அதுலயே தேர்ட் சம் -5.132. இங்க பாத்தீங்கன்னா பார் எதுலையுமே இல்லை, மேல கோடு எங்கேயுமே இல்லை, கோடோ புள்ளியோ எதுவும் கொடுக்கல மேல. அப்படின்னா எதுவுமே ரிப்பீட் ஆகலன்னு அர்த்தம். அதாவது டெர்மினேட்டிங் டெசிமல், முடிவுறு தசம விரிவு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா -5.132 புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ்னு பாருங்க. புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்னா புள்ளியை தூக்கிட்டு கீழே 1000 போட்டுக்கலாம் இல்லையா? கன்வர்ஷன் ஆஃப் a decimal number to a fraction நமக்கு தெரியும் இல்லைங்களா? புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கனால புள்ளியை எடுத்துட்டு நம்ம கீழே 1000 3 0 உள்ள இந்த 1000 நம்ம கீழே போட்டுக்கிறோம் இல்லையா? சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா நமக்கு இது சேஞ்ச் எப்படி ஒரு ஃபிராக்ஷனா மாறிடுச்சு. பட் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். மேலேயும் கீழேயும் சுருக்குற அளவுக்கு நமக்கு ரெண்டுமே ஈவன் நம்பரா இருக்கு இல்லைங்களா? மேலேயும் இரட்டைப்படை எண், கீழேயும் இரட்டைப்படை எண், கண்டிப்பா நம்மளால சுருக்க முடியும் தெரியுது. சுருக்க போறோம். 2ஆல் அடிக்கலாம். 2 2 4 மிச்சம் 1 2 5 10 6 வாட்டி 12 மறுபடியும் 6 வாட்டி 12. அதே மாதிரி கீழே 2 5 வாட்டி 10 0 0. மறுபடியும் பாருங்க ரெண்டுமே இரட்டைப்படை எண்கள். 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 times 2 அப்புறம் 2 2s are 4 மிச்சம் 1 8 வாட்டி 16 3 வாட்டி 6 கீழே மறுபடியும் 2ஆல 2 2s are 4 2 5s are 10 அப்புறம் 0ன்னு கிடைச்சிருச்சு. But therefore -5.132 equal to 1, அதாவது இங்க மைனஸ் இருக்கு பாருங்க, -1283 by 250. ஏன்னா இதை மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ண முடியாது, அதனால நம்ம மறுபடியும் அதுக்கு மேல ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चनக்கு பாருங்க. நமக்கு 3.17 பார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எது கொடுத்தாலும் நம்ம உடனே x ன்னு எடுத்துக்கோங்களா? 3.1 இந்த 7 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது அப்படின்றதுனால 7 ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ போட்டு மீதி எக்ஸெட்ரா போட்டுடுறோம். நமக்கு புள்ளிக்கு அப்புறம் 7 7 7ன்னு வந்துச்சுன்னா இட் வில் பி கன்வீனியன்ட், ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சால்வ் பண்ணும்போது புள்ளிக்கு அப்புறம் 0 வரும் இல்லைங்களா? அதனால என்ன பண்றோம், இந்த புள்ளி இங்க தள்ளி போகணும்னு முடிவு பண்ணிட்டு அப்ப ஒரு இலக்கம் தள்ளி போகணும், ஒரு டிஜிட் தள்ளி போகணும்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? ஸோ 10x equal to 10 into 3.1777 எக்ஸெட்ரா ஒரு 7 வாட்டியோ 3 வாட்டியோ இல்லை 4 வாட்டியோ எழுதிக்கிறோம். ஸோ 10x equal to நம்ம இந்த புள்ளி தள்ளி போயிடலாம். அப்ப என்ன ஆகும், 31.777 எக்ஸெட்ரா போட்டோம். இப்போ இந்த மாதிரி புள்ளிக்கு அப்புறம் 7 7 இருக்கிற மாதிரி நமக்கு எக்ஸும் இருந்திருந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் சௌகரியமா இருந்திருக்கும், அதை கீழே போட்டு கழிச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரி எக்ஸ் இல்லை. அப்ப நமக்கு இன்னொன்னு அந்த மாதிரி புள்ளிக்கு அப்புறம் 7 7 7ன்னு வர மாதிரி வேணும் அப்படின்னா ஏன்னா ஒரு இலக்கம் தள்ளி இங்க கொண்டு போய் வச்சுக்கலாங்களா? இந்த இடத்துல கொண்டு போய் வச்சோம்னாலும் 7 7 7ன்னு வரும். அப்ப எத்தனை டிஜிட் தள்ளி போகணும், 2 டிஜிட். 2 டிஜிட் தள்ளணும்னா 100ஆல பெருக்கலாங்களா? ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைட்லையும் 100ஆல பெருக்கிறோம். 3.1777 எக்ஸெட்ரா. இது என்ன ஆயிடும் அப்படின்னா 100x equal to நீங்க தள்ளி போச்சுன்னா 317.777 எக்ஸெட்ரா இல்லைங்களா? இப்போ இந்த 10x கீழே போடுங்க. 10x equal to 31.777 இருக்கா? இப்போ நம்ம கழிச்சோம்னா புள்ளிக்கு அப்புறம் பாருங்க 7 7 போச்சுன்னா 0ன்னு வருமா? அதனாலதான் நம்ம அந்த மாதிரி பண்றோம். ஸோ இப்போ இங்க புள்ளிக்கு அப்புறம் 0 0 0 0ன்னு வருது. 7ல 1 போச்சுன்னா 6 பாருங்க, 31ல 3 போச்சுன்னா 28. சரி இங்க வாங்க பாருங்க, 100ல 10 போச்சுன்னா 90 எக்ஸா. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x equal to 286 by 90. ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 0 வந்தா புள்ளியும் விட்டுறலாம் 0 விட்டுறலாம். கண்டிப்பா மேலேயும் கீழேயும் 2ஆல டிவைட் பண்ண முடியும். அடிக்கிறோம். 1 times 2 4 times 8 3 times 6ன்னு மேலே 2ஆல டிவைட் பண்ணிட்டோம். கீழேயும் 4 வாட்டி 8 மிச்சம் 1 5 வாட்டின்னு பண்ணிட்டோம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் என்னங்க, நம்ம இதை தானே எக்ஸா வச்சிருக்கோம். இப்போ இதுதான், அதாவது 3.17 பார் equal to 143 by 445 ஆன்சர். அவ்வளவு. ஃபிஃப்த் क्वेश्चन நமக்கு 17.215 கொடுத்திருக்காங்க. 15க்கு மேல கோடு இருக்கு. சோ 17.215 பார் அப்படின்னு படிப்போம். நம்ம எது கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே x ன்னு எடுத்துக்க போறோம். 17.21515 தான் திரும்ப வருதுன்னு இருக்காங்க. ஏன்னா 1 5க்கு மேல தான் கோடு இருக்கு. அதனால ஒரு 3 வாட்டி எழுதிட்டு எக்ஸெட்ரா கொடுத்துக்கிறோம்.
நமக்கு என்ன அப்படின்னா இந்த 1 5 1 5 1 5 தான் திரும்ப திரும்ப வருது. அப்போ அந்த மாதிரி புள்ளிக்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால பாருங்க இங்க இருக்கிற புள்ளிய இங்க கொண்டு வரணும். அப்பதான் 1 5 1 5 கரெக்டா ரிப்பீட்டடா வரும். அப்படின்னா ஒரு இலக்கம் தள்ளி வரணும் இல்லைங்களா? அப்ப 10ஆல லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன ஆகும்? இந்த புள்ளி உடனே 2க்கு அப்புறம் வருங்களா? இப்படி வந்து 1 5 1 5 1 5 அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு இதே மாதிரி இன்னொன்று வேணும். புள்ளிக்கு அப்புறம் 1 5 1 5 வரணும். ஏன்னா ஒருவேளை இந்த எக்ஸ் கீழே இறக்கி நம்ம பாருங்க 17.21515 அப்படின்னு எழுதணும்னா கழிக்கும் போது பாருங்க 4 6 இப்படி கழிக்க வேண்டி இருக்கு இல்லைங்களா? அதனால அப்படி கழிச்சா புள்ளிக்கு அப்புறம் நமக்கு டிஜிட்ஸ் வரும். அப்போ நம்ம இந்த மாதிரி a/b ஃபார்முக்கு மாற்ற முடியாது. அப்படின்றதுனால நம்ம இன்னொரு டேர்ம் புள்ளிக்கு அப்புறம் 1 5 1 5 1 5 வர மாதிரி வேணும்னு முடிவு பண்றோம். அப்படி பண்ணும்போது பாருங்க அடுத்து 1 5 எங்க வரும்? இந்த இடத்துல புள்ளி வந்தா அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் 1 5 1 5 வருங்களா? அப்ப எத்தனை இலக்கம் தள்ளி போகணும்னு பாருங்க. இப்போ 3 இலக்கம் தள்ளி பின்னாடி போகணும் அப்படின்னா ரெண்டு சைடும் 1000ஆல பெருக்கணும். 1000ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் சைட் 1000ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1000x, ரைட் சைட்ல 1000 into 17.2151515 எக்ஸெட்ரா போடுறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல 1000x equal to 17215.151515 எக்ஸெட்ரா அப்படின்னு நமக்கு வரும். இப்போ நாம என்ன பண்ற போறோம்? இதுல இருந்து இதை கழிச்சிடலாம். ஏன்னா இதுவும் பாயிண்ட்க்கு அப்புறம் 1 5 1 5 இருக்கு, இதுலயும் பாயிண்ட்க்கு அப்புறம் 1 5 1 5 இருக்கு. அப்ப இதை கீழே போடுறோம். பாருங்க 10x equal to என்ன 172.151515 எக்ஸெட்ரா அப்படிங்கிறது. இப்ப சப்ராக்ட் பண்ணலாம். பாருங்க இங்கேயும் இந்த பக்கமும் கழிக்க போறோம். இதுல 1000ல 10 போயிடுச்சுன்னா 990xங்களா? ரைட். இங்க வாங்க பாருங்க புள்ளிக்கு அப்புறம் எல்லாமே 1 5 1 5 மேலேயும் இருக்கு கீழே இருக்கு. அதனால எல்லாமே 0 ஆயிடும். 5ல 2 போச்சுன்னா 3, பாருங்க 11ல 7 போச்சுன்னா 4, 1ல 1 போச்சுன்னா 0 and it is 1 7. புள்ளிக்கு அப்புறம் எல்லாமே 0ங்கனால புள்ளியும் விட்டலாம் 0வும் விட்டலாம். அப்ப x equal to 17,043 by 990. ஆக்சுவலா இந்த இது வந்து மேலேயும் கீழேயும் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணலாம், பண்ணாம விடலாம். மேக்ஸிமம் நீங்க சிம்பிளிஃபை பண்ற சான்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. ஸோ இங்க பாருங்க மேல 3ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். ஏன்னா கீழே ஆல்ரெடி 3ஆல டிவைட் ஆகும் தெரியுது. மேல பாருங்க 1 7 கூட்டுங்க 8, 8 4 கூட்டுங்க 12, 12 3 15, 15ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டுல இருக்கு. கண்டிப்பா இது 3ஆல வகுப்படும். ஸோ 3 5 வாட்டி பாஞ்சுங்களா? மீதி 2 6 வாட்டி 18 மீதி 2 8 வாட்டி 24 1 வாட்டி கீழே அதே போல 3 times மறுபடியும் 0ன்னு வருது. ஸோ x is equal to 5681 by 330. இந்த x வேற எதுவுமே கிடையாது, நம்ம வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இதுதான் என்ன 17.215க்கு மேல பார். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. நமக்கு 6th question -21.2137க்கு மேல பார். ஸோ நம்ம எது கொடுத்தாலும் உடனே அதை எக்ஸ்னு வச்சுக்கணும் இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற -21.213 இந்த 7 தான் ரிப்பீட் ஆகணும். ஒரு 3 வாட்டியோ 4 வாட்டியோ நம்ம இஷ்டத்துக்கு போட்டுட்டு எக்ஸெட்ரா போட்டுரும். சரிங்களா? இப்போ நமக்கு தெரியுது இந்த 7 7 7ங்கிறது ரிப்பீட் ஆகுது. அப்போ அந்த புள்ளியை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால பாருங்க இந்த புள்ளியை தூக்கிட்டு போய் இங்க வைக்கணும் அப்படின்னா எத்தனை இலக்கம் தள்ளி போகணும்? 3 டிஜிட்ஸ் தள்ளி போகணுமா? அப்ப லெஃப்ட் சைடு 1000ஆலையும் ரைட் சைடும் 1000ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இன்டு -21.3137777 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இங்க என்ன ஆகும்? லெஃப்ட் சைடுல 1000x இருக்கும், ரைட் சைடுல பாருங்க 3 இலக்கம் தள்ளி இங்க போய்டும். சோ -21213.7777 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டோம். நமக்கு இதே மாதிரி புள்ளிக்கு அப்புறம் 7 7 7ன்னு வர மாதிரி இன்னொன்னு நமக்கு தேவை. நம்ம பார்ப்போம் xல கிடையாது. 10ஆல மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா இந்த புள்ளி இங்க தான் போகும். 1377 தான் வரும். அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க இருந்து இந்த புள்ளி இங்க போச்சுன்னு வச்சுக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் 7 7 7 வரும். அப்ப எத்தனை இலக்கம் தள்ளி போகணும்? 4 டிஜிட்ஸ் தள்ளி போகணும். அப்போ லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் 10,000ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். பாருங்க 4 0வால பெருக்கினாதான் இப்ப 4 இலக்கம் தள்ளி போகுமா? அதனால 213777 எக்ஸெட்ரா. பாருங்க இப்போ இங்க 10,000 x, இந்த சைடு பாருங்க இந்த புள்ளி 4 இலக்கம் தள்ளி இங்க வந்துருங்களா? சோ -21.213 அதுக்கப்புறம் 7க்கு அப்புறம் பாருங்க இங்க இருந்து 4 டிஜிட்ஸ் தள்ளி இங்க பாயிண்ட் இப்ப வச்சுக்கலாம். 777 ஒரு 4 7 எழுதிக்கலாம் போதும்.
ஓகேங்களா? இப்போ இதை கொண்டு வந்து இங்க எழுத போறோம். எது 1000 x equal to என்ன கிடைக்கும் மைனஸ் பாருங்க எழுதும் போதே கரெக்டா எழுதிக்கோங்க. இங்க 3 வரணும், இங்க 1 வரணும், 2 1 2 0.7777 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேல இருக்கிறதுல இருந்து கீழே இருக்கிறத கழிக்கணும்னா குறி மாத்தணும் இல்லைங்களா? கழிச்சிட்டோம். இது என்ன ஆயிடும் பிளஸ்னு குறி மாறிடுமா? சோ பாருங்க 10,000ல இருந்து 1000 போயிடுச்சுன்னா 9,000ங்களா? பாருங்க இல்லைன்னா எப்படி பண்ணிக்கோங்க x 0க்கு 0 0ல 0 0க்கு 0 10ல 1 போச்சுன்னா 1 போகுதுன்னு சொல்லிட்டு 9,000 கிடைச்சிருச்சு. இங்க வாங்க இது பிளஸ் ஆயிடுச்சு இது மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கழிக்கணும். வேற வேற குறினாவே கழிச்சிடணும்னு தெரியும். புள்ளிக்கு அப்புறம் 0 0 0 0ன்னு வருது. 7ல 3 போச்சுன்னா 4 3ல 1 போச்சுன்னா 2 11ல 2 போச்சுன்னா 9 1ல 1 போச்சுன்னா 0 21ல 2 போச்சுன்னா 19ங்களா? ரைட்டா? பாருங்க இது ரெண்டு எது பெரிய நம்பர்? இது அதனோட குறி தானே போடணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? x equal to minus 1,90,924 by 9,000 அப்படின்னு எழுதிட்டோம். நமக்கு பார்க்க முடியும் மேலையும் கீழையும் 2ஆல டிவைட் பண்ண முடியும். பாருங்க இதுவும் இரட்டைப்படை எண் இதுவும் இரட்டைப்படை எண் 2ஆல வகுக்கலாம். அதாவது மேக்ஸிமம் நமக்கு சிம்பிளிஃபை பண்ற சான்ஸ் இருக்கும்போது பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க 9 வாட்டி 18 5 வாட்டி 10 அப்புறம் 4 வாட்டி 8 6 வாட்டி 12 2 வாட்டி 4 அதே போல கீழே பண்ணுங்க 2 4 வாட்டி 8 5 வாட்டி 10 0 0 ஆகும். மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணலாம். பாருங்க 4 times 8 7 times 14 வரும். மறுபடியும் 7 வாட்டி 14 வரும். 3 வாட்டி 6 ஒரு வாட்டி மேலையும் கீழே பாருங்க 2 2 4 அப்புறம் 2 2 வாட்டி 4 மிச்சம் 1 5 வாட்டி then 0. ஓகேங்களா? அப்போ நம்ம இது 1 முடிஞ்சதுனால மறுபடியும் இதை 2ஆல டிவைட் பண்ண முடியாது. நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். therefore x equal to minus சைனிங் இருக்கு பாருங்க அது 47,731 by 2,250 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். அவ்வளவுதாங்க. வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின்வருவனவற்றுள் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் என கண்டுபிடிக்க. Without actual division, find which of the following rational numbers have the terminating decimal expansion. கேள்வி 7/128. இத அதாவது இந்த நியூமரேட்டரை டினாமினேட்டரால டிவைட் பண்ணாமையே இது முடிவுறு தசம எண்ணா இல்ல முடிவுறா சுழல் தன்மையுடையதா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும். அதாவது whether terminating decimal-ஆ இல்ல non terminating recurring decimal-ஆ அப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இந்த டினாமினேட்டர் மட்டும் எடுத்துக்கணும். அதாவது இந்த 128 இருக்கு இல்லைங்களா? இந்த பகுதியை மட்டும் எடுத்துட்டு பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அதாவது பகா காரணி முறையில இதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்கணும். இதனோட காரணிகள் 2ஓட அடுக்குலையோ அல்லது 5இன் அடுக்குலையோ இல்ல 2ஓட காம்பினேஷன்லயோ வந்தா அது டெர்மினேட்டிங் டெசிமல், அதாவது முடிவுறு தசம விரிவு. அப்படி இல்ல அது 2ஓட அடுக்குல தனியா வந்தாலும் அது டெர்மினேட்டிங், இல்ல 5ஓட அடுக்குல தனியா வந்தாலும் அது டெர்மினேட்டிங் டெசிமலா இருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது பிரைம் நம்பர் பகா எண் பகுதியில வந்துச்சு அப்படின்னா அது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல், அதாவது முடிவுறா சுழல் தன்மையுடைய தசம விரிவை பெற்றிருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चனுக்கு செக் பண்ணலாமா? நமக்கு என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல 128 இருக்கு. நாம அதை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றோம். 8 ன்னு முடியறதால 2ஆல வகுக்கலாம். 6 வாட்டி 4 வாட்டி மறுபடியும் 2ஆல 32 மறுபடியும் 2ஆல 16 மறுபடியும் 2ஆல 8 மறுபடியும் 2ஆல 4 மறுபடியும் 2ஆல 2 நமக்கு இந்த 7/128 நம்ம 7/2 பவர் 1 2 3 4 5 6 7 அப்படியே எழுதிட்டோம். இப்போ 2இன் அடுக்குல வந்துருச்சு. சரிங்களா? 2 அடுக்குல 0ல இருந்து என்ன நம்பர் வேணாலும் இந்த பவர்ல வரலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. 2ஓட பவர்ல வந்திருக்கு. 2ஓட பவர்ல வந்தாலும் சரி 5ஓட பவர்ல வந்தாலும் சரி 2ஓட காம்பினேஷன் 2 5 2ஓடைய காம்பினேஷன்ல வந்தாலும் அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னா டெர்மினேட்டிங் டெசிமல். தமிழ்ல எழுதணும் அப்படின்னா முடிவுறு தசம எண் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதுல செகண்ட் क्वेश्चन பாருங்க 91/15 பார்த்த உடனே தெரியும். பாருங்க மேலையும் 3ஆல அடிபடுது கீழையும் 3ஆல வகுக்க முடியும். சோ 3 is a common factor between the numerator and denominator. 3ஆல அடிக்கலாம். 3 எத்தனை வாட்டிங்க? 3 7s are 21. கீழே
3 5s are 15. So நம்ம இந்த 21/15 என்ன மாத்திக்கலாம் 7/5 மாத்திக்கலாமா? இப்போ டினாமினேட்டர் மட்டும் பாருங்க 5 ஓட அடுக்குல இருக்குங்களா, அதாவது 5^1 அப்படி இருக்குங்களா? அப்ப கீழே வெறும் 5 மட்டும் தான் இருக்கு. சோ அப்படி இருந்தாலும் அது என்னன்னா terminating decimal, அதாவது முடிவுறு தசம எண். Fifthலயே third question 4/9/35 ஒரு mixed fraction கொடுத்திருக்காங்க, அதாவது ஒரு கலப்பு பின்னம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி mixed fraction இருந்தா உடனே அதை இம்ப்ராப்பரா மாத்தி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இப்ப பண்ண போறோம். இது தகா பின்னமாக மாத்தணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும். 35 × 4 35 × 4 பாருங்க 140. அது கூட இந்த 9 கூட்டணும். சோ 149/35 வரும். So 4/9/35 is equal to 149/35 வந்துருச்சு. நமக்கு இந்த நியூமரேட்டர் பத்தி கவலை இல்லை, நம்ம இது டினாமினேட்டர் மட்டும் தான் எடுக்கிறோம் 35. So 5 ஆல டிவைட் பண்ணலாம், 5 7s are 35 வருது. So 149/5 × 7 எழுதிட்டோம். இந்த டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க 5 அடுக்கு 1 7 அடுக்கு 1 வருது. 5 இருக்கலாம், ஆனா இந்த 7 5 இல்லைன்னா 2 இதை தவிர வேற எந்த நம்பர் நமக்கு இந்த டினாமினேட்டர்ல இருந்தாலும் அது terminating decimal கிடையாது. சோ அப்ப என்ன? It is non terminating recurring decimal. தமிழ் எழுதுறோம் அப்படின்னா முடிவுறா சுழல் தசம விரிவை பெற்றிருக்கும். அதுலயே fourth question 219/2200 219/2200 நமக்கு இந்த நியூமரேட்டர் பத்தி கவலை இல்லை, இந்த டினாமினேட்டர் 2200 நாம பகா காரணி முறையில் அதனுடைய காரணிகள் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு 0 முடிஞ்சிச்சுங்களா, 5ஆல வகுக்கலாமா? 5 20 மறுபடியும் 5 20 0 மறுபடியும் 0 முடிஞ்சிருக்கனால 5 8 40 மறுபடியும் 8 40 2ஆல வகுக்கலாம் 4 வாட்டி 4 வாட்டி மறுபடியும் 2ஆல வகுக்கலாம், நமக்கு 2 வாட்டி 2 வாட்டி மறுபடியும் 2ஆல வகுக்கலாம் 13. இப்போ நம்ம இது எழுதும்போது 219/2200 எழுதுவோம். அப்ப மேல 219 கீழே என்ன ஆகுங்க பாருங்க 5². அதுக்கப்புறம் 1 2 3 2 அடுக்கு 3 2 கியூப் எழுதிட்டோம் into 11. 5ம் இருக்கு 2ம் இருக்கு, ஆனா ஒரு 11 எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த மாதிரி வேற எந்த பிரைம் நம்பர்ஸ் நமக்கு இந்த டினாமினேட்டர்ல வந்தாலும், இந்த 5ஐயும் 2ஐயும் தவிர வேறு எது டினாமினேட்டர்ல வந்தாலும் உடனே அது என்ன ஆயிடும்? நான் டெர்மினேட்டிங் recurring decimal அப்படியே எழுதிட்டோம். அதாவது தமிழ் எழுதணும் அப்படின்னாங்க முடிவுறா சுழல் தசம விரிவு. அவ்வளவுதான்.